வணக்கம் மக்களே! இன்னைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய அரசாங்கம் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சின்னு சொல்றோம் இல்லையா? அவங்க தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன வெளியிட்டிருக்காங்க. என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, 5/3/2025 வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தாங்க இது. லாஸ்ட் டேட் சப்மிட் பண்ணுறதுக்கு என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25/3/2025 சரிங்களா? ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் இங்கே டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ என்ன இருக்கணும், எலிஜிபிலிட்டி இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார்டு மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஒரு அட்மிட் கார்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட்டு அது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யூபிஎஸ்சி online.govern.in அப்படின்ற ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒன்று கேட்குது. ஓகேங்களா? உங்களுடைய பேர், உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்டு, இமெயில் எல்லாமே கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா த்ரூ அவுட் த இயர் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ஓடிஆர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓடிஆர் ப்ரொஃபைல் அப்படின்னா ஒவ்வொரு தடையுமே நீங்கள் வந்து லைக் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அது வந்து தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஓடிஆர் ப்ரொஃபைலில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து அதை செக் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஓடிஆர் ப்ரொஃபைல் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணிடுவீங்களா? அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் தப்புப்பா அப்படின்னா மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்குமே ஒரு நாள் ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் அன்றைக்கி மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 26/3/2025 அன்றைக்கி நாங்கள் வந்து அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணுவோம். நீங்கள் வந்து 1ஆம் தேதி வரைக்கும் கூட நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஒன்று போட்டோம் அப்படின்னா போட்ட மாதிரி தான், நீங்கள் திருப்பி வந்து ரீஃபண்டெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை கம்பல்சரியாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஆதார் கார்டு வேணும், ஓட்டர் கார்டு வேணும், பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஐடி இருந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா கடைசி நாள் எனக்கு அப்படின்னா 25 மார்ச் 2025 தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்மிட் கார்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது போக தெர் வில் பி பெனால்ட்டி, நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் தாங்க இருக்கும். ஒன் வேர்டு சூஸை நீங்கள் ஃபுல் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டு தாங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டை தான் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பாருங்கள், எத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி இருக்குது அப்படின்னு. ஒன்ஸ் நம்ம இந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்கிது. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப்லேயும் ஒர்க் பண்ணலாம். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஎஸ்எஃப்லேயும் வேலை பார்க்கலாம். இந்தியோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஐடிபிபிலேயும் ஒர்க் பண்ணுறா. சாஸ்ட்ரா சீமா பால் எஸ்எஸ்பிலேயும் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பிஎஸ்எஃப்பில் வேகன்சி பாருங்கள், 24 வேகன்சி இருக்குது. சிஆர்பிஎஃப்பில் வந்து 204, சிஐஎஸ்எஃப்பில் வந்து 92, ஐடிபிபியில் 4, எஸ்எஸ்பியில் வந்து 33. ஸோ டோட்டலாக 357 வேகன்சி இருக்குங்க. 357 வேகன்சி வச்சுட்டு நம்ம டீட்டெயிலாக நம்ம என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸ். நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு போஸ்டிங்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சென்டரில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய மதுரையில் ஒரு லொக்கேஷன் இருக்குங்க, மதுரையில் இருக்குது. வேறு எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருப்பதியில் வந்து ஒரு லொக்கேஷன் இருக்குங்க. நம்மளுடைய தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையிலையும் இருக்குது. ஸோ சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் திருப்பதி, இந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம போய் வந்து போய் உட்காந்து எக்ஸாம் எழுதுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க இங்கே சொல்லலை. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 2 பேருமே அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வயசு வந்து 25 வயசு இருக்கணும். 1 ஆகஸ்ட் 2025க்குள்ளே கொஞ்சம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்கும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தாங்க அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்க இங்கே சொல்லலைங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ஃபீ அப்படின்னு சொல்லியுமே இருக்குது. ஃபீ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணுறப்போ ₹200 ஃபீங்க. சரிங்களா, ₹200 வந்து நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு தான் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை அப்படின்றதுமே டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் லிங்க்கை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் கிளிக் பண்ணி போங்க. நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. என்னென்ன ரெடியாக வச்சுக்கணும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, இது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க நீங்கள். அவ்வளோதான் மக்களே. இதுதான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஜாப் ப்ரொஃபைல். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.